Educational rights. Third lesson, 5th standard, social law. Students will able to know about importance of the education, explain the various educational schemes, list the futures of the right to education. எஜுகேஷன்லாம் என்ன, எஜுகேஷன் பற்றி என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த லெசனில் இருக்க. Education is important for the people as well as the nation. Education is the first step for a child's development. Education improves knowledge, skill, values and the quality of one's life. It also helps in the overall development of the country. Education வந்து ஒருத்தருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அது வந்து சைல்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது. It improves the knowledge, skills, values and the quality of one's life. அதனால தான் நம்ம வந்து நல்ல நிலமையில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எஜுகேஷன் தான் காரணம். கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்னா அது எஜுகேஷன் தான். Importance of education. Education doesn't mean that one should be literate. It is more than literacy. Education அப்படின்னா என்னென்னா படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கு தெரியுறது மட்டும் கிடையாது. It also helps us to analyze the reason, build skills to live, know what is right and what is wrong, lead a moral life. விஷயம் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அப்புறம் எந்த விஷயம் கரெக்டு எந்த விஷயம் தப்பு அப்படின்னு நினைக்கிறதுக்கும், அப்புறம் நம்ம ஒரு மாரலாக இருக்கிறதுக்கும் அந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லிட்ரஸி இஸ் இட் செல்ஃப் இஸ் நோ எஜுகேஷன். லிட்ரஸி இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் அ எஜுகேஷன். ரியல் எஜுகேஷன் கன்சிஸ்ட் இன் ட்ராயிங் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். காந்திஜி என்ன சொல்கிறாங்கன்னா, லிட்ரஸி வந்து அதாவது படிக்கிறது எழுதுறது மட்டும் எஜுகேஷன் கிடையாது, அதுவே ஒரு எண்டும் கிடையாது. அதில் நம்மளோட லைஃபே வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ரியல் எஜுகேஷன் கன்சிஸ்டிங் இன் ட்ராயிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். Education helps in broadening one's mind. It removes the superstitious beliefs. Education helps in increasing awareness of our surroundings, social and political issues. It develops wisdom. ஒருத்தரோட மனநிலை வந்து எஜுகேஷனை பொறுத்து தான் இருக்குது. சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை நம்புறது, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து எஜுகேஷன் வந்து எஜுகேட் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் வந்து இருக்காது. எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் அவேர்னஸ் ஆஃப் சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங்கில் என்ன நடக்குது, சோஷியலுக்கு என்ன தேவை, பொலிட்டிக்கல்னால் என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப நாலேஜபிளாக யோசிப்போம் எஜுகேஷன் நம்ம ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா. Swami Vivekananda is best known for his speech which begins with the word, "Sisters and brothers of America, education is a manifestation of a perfection already in man." ஒருத்தரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து படித்தவங்களா இல்லையா அப்படின்றது. எஜுகேஷன் வந்து ஒருத்தரை பொறுத்து தான் இருக்குது. மக்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தா சொல்கிறாங்க. Gurukulam is a system of education that was practiced in the ancient India. Guru and the Shishya lived in the ashramam. குருகுலம் தான் அந்த காலத்தில் வந்து படிக்கிற இடமா இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு எப்படி ஸ்கூலிங் காலேஜ் அந்த மாதிரி இருக்குதோ அது மாதிரி அப்போ குருகுலம் தான் இருந்துச்சு. அப்போ டீச்சரை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா குரு அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஸ்டூடெண்ட் வந்து சிஷ்யா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது எந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா ஆஷ்ரமம் அப்படின்ற இடத்துல தான் வந்து ஸ்கூலிங் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. எஜுகேஷ்னல் ரைட்ஸ். Every child has right to have free and compulsory education. எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவும் இம்பார்ட்டண்ட்டாகவும் எஜுகேஷன் வந்து இருக்கணும் எல்லா குழந்தைங்களுக்குமே. The Right to Education Act specifies different responsibilities to the local authorities and the government to ensure the free and compulsory education. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் வந்து வந்துச்சு. அது எதுக்காக அப்படின்னா எல்லாருக்குமே ஃப்ரீயும் கம்பல்சரியாகவும் எஜுகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ரைட் வந்து கொண்டு வந்தாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 describes the importance of a free and a compulsory education for the children between 6 to 14 years of age. 6 to 14 years ஆஃப் சைல்டுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரைட் வந்து கொண்டு வந்தாங்க. 2009 வந்து அது கொண்டு வந்தாங்க. எஜுகேஷன் ஷுட் பி அஃபோர்டபுள் டு த காமன் பீப்புள். தேர் ஷுட் பி நோ டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன். It should be based on the need of a child and mold the child thought. The child should be at the center of a education system. எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் வந்து தடையாக இருக்கக்கூடாது, எல்லா மக்களுக்குமே அது போய் சேரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ரைட் வந்து கொண்டு வந்தாங்க. எல்லாரோட சில்ட்ரனோட தாட்டையும் வந்து அது ரொம்பவே மாற்றும். எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரைட் வந்து கொண்டு வந்தாங்க.
இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கேன். ஐ ஆம் அ ஒயிட் வென் ஐ ஆம் டர்ட்டி அண்ட் பிளாக் வென் ஐ ஆம் க்ளீன். இது வந்து நம்ம எதை சொல்லலாம், போர்டு வந்து சொல்லலாம். பிளாக் போர்டு வந்து பிளாக்காக இருந்தால் தான் அது க்ளீனாக, அதுவே நம்ம சாக்பீஸில் எழுதியிருந்தோம்னா அது வந்து டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் டால் வென் ஐ ஆம் யங் அண்ட் ஐ ஆம் ஷார்ட் வென் ஐ ஆம் ஓல்ட். ஹூ ஆம் ஐ? இட்ஸ் அ பென்சில். பென்சில் வந்து லாங்காக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், அதை நம்ம யூஸ் பண்ண ஷார்ட் ஆகிடும். ஸோ இட்ஸ் அ பென்சில். ஐ ஆம் வெட் வென் ஐ ஆம் ட்ராயிங். ஹூ ஆம் ஐ? இட்ஸ் அ டவல். டவல் தான் வந்து நம்ம வெட்டாக இருக்கும் போது அதை யூஸ் பண்ணுவோம், அப்போ அது வெட் ஆகிடும். பட் தட் இஸ் த யூஸ் ஃபார் தட். ஐ ஹாவ் அ நெக் பட் நோ ஹெட். ஹூ ஆம் ஐ? இட்ஸ் அ வாட்டர் பாட்டில். இட்ஸ் ஹாவ் அ நெக் அண்ட் நாட் ஹேவிங் அ ஹெட். The legislative section is divided into 3 lists: union list, state list and a concurrent list. Education comes under the concurrent list. Legislative section அப்படின்றது வந்து 3 டிவைட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் தி கான்கரண்ட் லிஸ்ட். கான்கரண்ட் லிஸ்ட் தான் வந்து எஜுகேஷனில் இருக்குது. Important features of RTE. Until the completion of elementary education, no student is stopped from the school. எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவொடனே ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது, அதுக்கு மேலேயும் வந்து படிக்கணும். 25% ரிசர்வேஷன் இஸ் given to the economically underprivileged people in all the private schools. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 25% ரிசர்வேஷன் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் தி எஜுகேஷனில் வந்து எப்போயுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி இம்ப்ரூவ்டு எவ்ரி 3 years. 3 yearsக்கு ஒருக்கா அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனான்சஸ் வில் பி ஷேர்ட் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இதெல்லாம் யார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அதெல்லாம் ஃபைனான்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி NEP. In 2019, the Government of India has framed the National Education Policy to promote the education among the people of India. NPE covers all education system from the primary to college level. ப்ரைமரிலேருந்து காலேஜ் லெவல் போகிறதுக்கு இந்த பாலிசி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் தான் ஃப்ரேம் பண்ணாங்க. அது எப்போ அப்படின்னா 2019 தான் அது வந்து உருவாக்கப்பட்டது. The first national education policy was implemented in 1968, followed by the second one in 1986. இந்த எஜுகேஷன் பாலிசி வந்து 1968 உருவானது. ஆனால் அது வந்து செகண்டாக வந்து 1986 வந்து திருப்பி புதுப்பிச்சது. Child labor is not allowed to our country. All children are entitled to have free and a compulsory education. சைல்ட் லேபர் அப்படின்னா சின்ன வயசுலேயே வேலை பார்க்குறது, அவங்கள வச்சு வேலை வாங்குறது, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம கண்ட்ரியில் அலோடு கிடையாது. எல்லா சில்ட்ரன்ஸும் வந்து படிக்கணும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்போது educational schemes. The most important milestone in education is the free midday meal program, which was implemented by the former Chief Minister of Tamil Nadu, K. Kamaraj. எஜுகேஷனுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறதே வந்து மதியான சாப்பாடுன்னு தான் அப்போ சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து ஃப்ரீ மிட் டே மீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து காமராஜ் வந்து உருவாக்குனார். அவர் வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டராக அவர் அப்போ இருந்தார் தமிழ்நாட்டுக்கு. Indian educational system is mainly divided into 4 stages. They are lower primary, upper primary, secondary, higher secondary. இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து 4 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னா லோவர் ப்ரைமரி, அப்பர் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி. The Sarva Shiksha Abhiyan SSA Right to the Education Act or TE Act has improved the educational performance. இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா அந்த எஜுகேஷன் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டது. சர்வ சிக்ஷா அபியான் SSA எஜுகேஷன் ஃபார் ஆல் வாஸ் லான்ச்டு இன் த இயர் ஆஃப் 2001. இது எப்போ பண்ணாங்க அப்படின்னா 2001 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. Objectives of Sarva Shiksha Abhiyan: increasing the enrollment in the primary school, getting access to the free and compulsory education for children up to age 14, improving the quality of education. இதுக்கு என்னெல்லாம் யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைமரி ஸ்கூல்ஸில் வந்து நிறைய பேரை வந்து சேர்க்கணுன்றதும், அதுக்கப்புறம் 14 ஏஜ் இருக்கிற வரைக்கும் சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதும், அப்புறம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதும் தான் இதோட rules and regulations. Samagra Shiksha sums the 3 erstwhile scheme of Sarva Shiksha Abhiyan SSA, Rashtriya Madhyamik Shiksha Abhiyan and teacher education.
இந்த 3 ஸ்கீமுமே இதிலிருந்து தான் வந்துச்சு. Rashtriya Madhyamik Shiksha Abhiyan RMSA was launched in 2009. The aim of this program, raising the minimum level of education to class 10. Later in 2018, the Government of India wanted to provide a single scheme for a school education starting from preschool to class 12. This scheme is known as SAMACHEER Shiksha. 10th வரைக்கும் மினிமம் லெவல் எஜுகேஷன் வந்து கொண்டு வந்தது வந்து ராஷ்ட்ரிக மாத்மிக் சிக்ஷா அபியான் RMSA அந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்துச்சு. அப்புறம் +2 வரைக்கும் படிக்கணும் அப்படின்ற கம்பல்சரி எஜுகேஷன் எதில் வந்துச்சு அப்படின்னா சமக்ர சிக்ஷா SS இந்த ரைட்லேருந்து தான் வந்துச்சு. Objectives of Samagra Shiksha, the providing a quality education and improving the learning outcomes of the students. Supporting all state government in implementing RTE. Focusing on girl education, focusing on digital education. இந்த சமக்ர சிக்ஷாவோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அப்புறம் லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் கேர்ள்ஸ் வந்து எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கணும், கேர்ள்ஸ் வந்து தடைப்படக்கூடாது. ஃபோக்கஸிங் ஆன் த டிஜிட்டல் எஜுகேஷன், டிஜிட்டலாகவும் எஜுகேஷன் வந்து தடைப்படாமல் செய்யணும். இந்த பாஸ்ட் 2 decades, India has achieved a maximum enrollment of students in the schools. பெருந்தலைவர் K. Kamaraj birth anniversary 15th July is celebrated as Educational Development Day in recognition of his contributions to the development of the education. K. Kamarajoட பர்த்டே வந்து 15th July, அது வந்து எஜுகேஷ்னல் டெவலப்மெண்டல் டே அப்படின்றதுக்கு இப்போ கூட செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இட்ஸ் அ டெவலப்மெண்ட் ஆஃப் த எஜுகேஷன். இதோட லெசன் முடியுது.